இந்த வருஷத்துல வந்து நிறைய பணம் வரணும் தான் முதல்ல எல்லாரும் நினைப்போம். அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பணம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி வரும், தன்னம்பிக்கை எல்லாமே வரும். ஸோ பணம்லாம் வரணும். அந்த மாதிரி அதுக்கான ஒரு கோவில் சிறப்பாக இருக்கணும். கொஞ்சம் லாங் ட்ரைவ் பண்ண மாதிரி இருக்கணும். ஒரு சண்டேவாக ஒரு நாளில் போயிட்டு வரா மாதிரி இருக்கணும். பக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது கோவில் இருந்தால் சிறப்பாக சொல்லுங்களேன். நான் ஒரு அபூர்வமான கோவில் தரேன். என்னுடைய அன்பு நேயர்கள் அத்தனை பேரும் எழுதி வச்சுங்க. இவங்க கேட்டது வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடணும், அதே மாதிரி ஒரு அபூர்வ கோயிலாக இருக்கணும். நீங்கள் 12 ராசிக்கு உண்டான குபேரர் கோயில் பார்த்துருக்கீங்களா? ஒரு அபூர்வமான கோயில். அதுலேயும் புதுசாக கட்டின குபேரர் கோவில் இல்லை, இது வந்து ரொம்ப பழமையான ஒரு 1000 வருட கோவில். ஓகே ஓகே. ராஜகுபேரர்னு சொல்லக்கூடிய குபேரர் இருக்கக்கூடிய இடம். 12 ராசிக்கு 12 குபேரர், எல்லாமே மீன் ஆசனத்தில் இருக்கக்கூடிய குபேரர்கள். அங்கே 13வது குபேரராக ராஜகுபேரர் அங்கே நமக்கு உட்காந்துருக்கார். ஸ்பெசிஃபிக்காக குபேரருக்கு மட்டுமான ஆலயமா சார் அது? அது வந்து ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில், பெரம்பலூர். ஓகே. திருச்சிக்கு கிட்ட. திருச்சி போக வேண்டிய அவசியம் இல்லை, அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் திருச்சி. அதுக்கு முன்னாடியே பெரம்பலூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னா செட்டிக்குளம் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த செட்டிக்குளம் கிராமத்தில் தான் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில், காமாட்சி அம்மன் உடனுரை இவங்க காட்சி தராங்க. அந்த கோவிலில் தான் இவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த வருஷம் முதல்லே ஆரம்பம். ஃபர்ஸ்ட் வீக்கு மனிதனுக்கு என்ன தேவை? பணம், பட்டம், பதவி தேவை. அப்போ குபேரருக்கே தன்னுடைய செல்வத்தை இழந்து ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டு தான் இழந்த பொருளை வந்து மீட்ட இடம்தான் இந்த செட்டிக்குளத்தில் உள்ள குபேரர் கோவில். அதனால் நம்ம நேயர்கள் மக்கள் எல்லாம் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். உங்களது பூர்வ ஜென்ம கர்மம் போகணும். இதை எல்லாத்தோட விநாயகர் பொதுவாக எல்லா கோவில்லையும் ஒரு சாதாரண விநாயகர், வன்னி விநாயகர், வேப்ப மரத்தடி விநாயகர் அப்படின்னு பலவித விநாயகர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வரகுண விநாயகர் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான விநாயகர் 5 தலை நாகத்துடன் காணப்படுபவர். என்ன சிறப்பம்சம் சார்? வரகுண விநாயகர்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். வரத்தை தருபவர், கேட்டது கிடைக்கும். மகா குபேரர் சன்னதி இங்கே 13வது சன்னதியாக தனியாக இருக்கார். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சித்திரகலா அப்படின்னு மனைவியோட இங்கே குபேரர் காட்சி தர்றார். சங்கநிதி, பதுமநிதின்னு சொல்லக்கூடிய 2 அமைச்சர்களோடு காட்சி தர்றார். மீன் ஆசனத்தோடு இருக்கிறார். 12 ராசிக்காரர்களும் அவங்கவுங்களுக்கு உண்டான தனித்தனி குபேரர் இங்கே அந்த தூணில் செதுக்கி வச்சு அதுக்கு உண்டான முதிரையோட இங்கே காட்சி தர்றது ரொம்ப அபூர்வமான கோவில், பழைய கோவில். ஓகே. 1000-2000 வருஷத்துக்கு வரைக்கும் இருக்கும். அதனால ஜனங்க நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு டிரைவ் போகிறதுக்கும் நல்லா இருக்கும். சிட்டிக்குள்ளே போயிட்டு காலைல கிளம்பிட்டு திருப்பி நைட்டு வந்துடலாம். 12 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு வாங்க. இங்கே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நான் கேட்கணும்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமாம்மா, ரொம்ப வாசனை திரவியங்கள். எப்பவுமே குபேரருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா வாசனை திரவியங்கள், மஞ்சள், வெள்ளை நிற பூக்கள், இப்படி நிறைய பிடிக்கும். அதையெல்லாம் கொண்டுட்டு போய் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே பங்குனி மாதம், இந்த பங்குனி மாதம் 19, 20, 21, நான் சொல்கிறது தமிழ் மாதம். பங்குனி மாதம் 19, 20, 21 3 நாளும் அந்த சூரியனது கதிர்கள் வந்து ஏகாம்பரேஸ்வரர் மேலே வந்து விழுது. ஓகே. கரும்பு இல்லாத காமாட்சி இங்கே காட்சி தர்றது ஒரு அபூர்வம். ஓகே. இதை எல்லாத்தை விட அங்கே இருக்கிற நந்தி பகவான் சிவபெருமானை பார்த்து இல்லாமல் காமாட்சி அம்மனை பார்த்து இருப்பாங்க. ஓகே. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ ஸ்தலம். அந்த நந்தி பகவானை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நேர்லேயே உட்காந்துருக்கா மாதிரியும், நீங்கள் எதிரில் உட்காந்து சுவாமியை வழிபடும்போது அவர் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரி ஒரு அபூர்வ கோலத்தில் அந்த நந்தி பகவான் இருப்பார். இதை எல்லாத்தோட பக்கத்தில் ஒரு 100 அடியில் ஒரு அருமையான முருகன் கோவில். மலைன்னு சொன்னாலே அந்த மலையில் குடிகொண்டு இருப்பவன் முருகன். தண்டாயுத பாணியாக அங்கே காட்சி தர்றார். அந்த முருகன் ரொம்ப ரொம்ப அழகானவர், அற்புதமானவர். சார் என்னால் நடக்க முடியல சார், அந்த மலையில் நான் எப்படி சார் போவேன் அப்படின்னு. மலை மேலே இருக்கு. மலை மேலே ஒரு சின்ன மலை, ஆனால் அந்த மலையில் போகிறதுக்கு கார் போகிறதுக்கான வசதிகள் இருக்குது.
நேர கோவிலாண்ட போய் இறங்கிடலாம். அங்கேருந்து சுவாமி தரிசனம் செய்யலாம். ஆக ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்மன், குபேரர், 12 ராசிக்கு உண்டியான குபேரர், அதே மாதிரி தண்டாயுதபாணி, இந்த எல்லாரையும் நீங்கள் போய் இந்த வருஷம் முதல்ல நீங்கள் ஏற்படக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவுதான் சோதனைகளாக இருந்தாலும் சாதனைகளாக மாறும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.